எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கார்டனில் போயிட்டு 2 பாட் 2 பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செம்மண் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு வெத்தலை கன்று வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி எங்ககிட்ட ஒரு செம்பருத்தி கன்று இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து ஒரு 230 ஆச்சு. மண் வந்து ஒரு 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இவ்வளோ மண் கொடுத்தாங்க, தாராளமாகவே கொடுத்தாங்க. 2 பக்கெட்டுக்கு ஃபில் ஆகிற மாதிரி மெஷர் பண்ணி தான் கொடுத்தாங்க. வெத்தலைக்கன்று ரொம்ப நாளாக நடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். இதை நட்டு வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதுக்கு அந்த மாதிரி நாட்களில், விசேஷ நாட்களில் வெத்தலை யூஸ் பண்ணுறதுக்கு, சாமிக்கு படைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பாதி மண் ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுமா. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு. அவர் சொன்னார், மண்ணில் வந்து ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா அழுகி போயிடும், அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து கொஞ்சம் மண் மறுபடியும் போட்டார். அவ்வளோதான், வெத்தலை கன்று வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தொட்டியில் ஹோல்ஸ் போட்டு மிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது போட்டால் வந்து நம்ம இப்போ தண்ணிலாம் ஊற்றுறோம், செடிக்கு ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மண்ணெலாம் கீழே போகாமல் அப்படியே இருக்கும், தண்ணி மட்டும்தான் லீக் ஆகும். அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உரம் ஆல்ரெடி வச்சுருந்தோம், செடிக்கு போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து மண் கூட மிக்ஸ் பண்ணி இதில் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு போடும்போது மறந்துட்டோம். இப்போ இந்த தொட்டிக்கு வந்து நல்லா மண் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி செடி இதில் நட்டு வைக்கலான்னு இருக்கோம். இது வந்து செடி நல்லா க்ரோ ஆகிறதுக்காக இந்த உரம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால வீட்டுக்குள்ளே தான் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பால்கனியில் வச்சுடுவோம். இங்கே பிளான்ட்லாம் நட்டு வைக்கிற மாதிரி ஸ்பேஸ்லாம் இல்லை, ஸோ அதனால் தொட்டியில் தான் வச்சு வளர்க்கணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே வந்து மண் போடணும். செம்பருத்தி கன்று வாங்கி ரொம்ப நாளாக அப்படியே இருந்தது. சரி, இது செத்து போகிற நிலைமையில் இருக்குது, இது ஏதோ ஒரு பாட்டு வாங்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணோம்.